டிஃபனுக்கு சுண்டைக்காய் சட்னி வைப்போம். சுண்டைக்காய் எடுத்து காம்பு நீக்கிட்டு அலசிட்டு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி நல்லா துவண்டு வர்ற அளவுக்கு வதக்கிக்குவோம். சில்வர் எண்ணெய் தட்டி கொஞ்சம் பிடிக்குது. நான்ஸ்டிக் இருந்தால் நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்குவோம். சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. ஒன்று ஒன்றா வதக்கி எடுத்துக்குவோம். இதை எடுத்துட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் போட்டுக்குவோம். எனக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோங்கிறதுனால பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக தெரியுது. நீங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி குறைச்சிட்டுங்க கொட்டிக்கோங்க. 2-3 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி வைக்கணும். கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லா சட்னிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டோம்னாக்கா நல்லது தானே. அதிகம் ஆட வராமல் இருக்கும். அந்த கருவேப்பிலை துவையிலே வச்சோம்னாக்கா அது கருவேப்பிலை வாசனை அடிக்குதுன்னு தொடாதுங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 10 இலை அப்படி சேர்த்துருக்கேன். மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கடைசியாக வதக்கிக்குவேன். இப்போ அடுத்தது சுண்டைக்காய் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பூண்டு பல் போட்டு கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வதக்கிக்குவோம். அது அலுமினியம் எண்ணெய் சட்டியோ நான்ஸ்டிக்கோ இல்லை அடிக்கனமான எண்ணெய் சட்டி ரெண்டாளி அதெல்லாம் இருந்தால் அந்தளவுக்கு கருவாது. இது சில்வர் எண்ணெய் சட்டி கொஞ்சம் டக்குன்னு கருவிடுறது தான். அதனால் ரொம்ப சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கிக்குவோம். நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுனா தான் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். எனக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக அரைஞ்சிருக்கலாம். அது எண்ணெய் சட்டியும் கறி போனதில் எனக்கு கொஞ்சம் வதங்கி வர லேட்டாகுது. கொஞ்சம் வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துடுவேன். இப்போ இந்த மழை நேரத்தில் நல்ல வெங்காயமாக கிடைக்க மாட்டேங்குது. அதனால் பெரிய வெங்காயம் தான். அது கொஞ்சம் நைஸாக அரிஞ்சது சீக்கிரம் வதக்கிருக்கும். சிம்மில் வைக்காததுனாலையும் கருவேப்பிலை வச்சுருக்கோம். கொஞ்சம் வதங்கி வந்ததும் அது மேலேயே தக்காளி சேர்த்துக்கும். தக்காளி சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு புளி சேர்த்து தக்காளியும் சுருளை வதக்கிக்குவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்குவோம். கொஞ்சம் நேரம் கூட வதங்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் சீக்கிரமே இன்னைக்கு டைம் ஆகிடுச்சு நிறுத்திட்டு இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்குவோம். இன்னும் கொஞ்சம் அந்த தக்காளிலாம் சுருண்டு வந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா வரும். ஸோ ஆஃப் பண்ணி வச்சுருவோம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிடுவோம். நல்லா அரிச்சு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். தாளிச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வைக்க சௌகரியமாக இருக்கும்ன்ட்டு செம்படத்துலேயே குட்டி செம்படத்தில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ் வந்த நாள்லேருந்து புதுசாக செய்து சாப்பிட்றதுங்கிற பழக்கம் மாறிடுச்சுங்கிறத நானும் ஒத்துக்கணும் தான். கொஞ்சமாக செய்து அப்பப்போ புதுசாக சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வைக்க சௌகரியம்னு டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் வந்து சுண்டைக்காய் நமக்கு அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. ரொம்ப நல்லதுங்கிறதுனால சுண்டைக்காய் எந்த விதத்திலலாம் பயன்படுத்த முடியுதோ நம்ம அந்தளவுக்கு பயன்படுத்திக்குவோம். சாம்பாரில் போடுவாங்க, சப்பாத்திக்கு செய்வாங்க, வத்த குழம்புக்கு செய்வாங்கல்ல, அந்த வத்தலையே நம்ம எண்ணெயில் பொரித்து கூட சாப்பிட்லாம். அதனால் எந்தெந்த விதத்தெல்லாம் பயன்படுத்த முடியுமோ நல்ல விதமாக பயன்படுத்திக்குவோம். நிறையா சுண்டைக்காய் அவ்வளோ ரொம்ப நல்லது. இப்போ சட்னி வச்சுருக்கேன். தோசைக்கு சட்னி வச்சு சாப்பிடுவோங்க.